எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூரில் நான் பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் அமரனுக்கு வேறு டிக்கெட் அதிகமாக இருந்தது, லைக் ஷோஸ் அதிகமாக இருந்தது. அதன் காரணமாக இதோட எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் போக போக இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஸ்பெஷல் ஷோ வந்து தமிழ்நாட்டில் இல்லாதனால பெங்களூரில் வந்து நாங்கள் பார்த்தோம். சரி, இந்த படத்துடைய கதை ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் உண்டான அந்த அப்பா மகன் மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அது வந்து சொல்லியிருக்காங்க. 2024 படம் ஆரம்பிக்குது. கட் பண்ணால் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா அது வந்து 10th செஞ்சுரிக்கு போகுது. ரோமானிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரோமானிய மன்னர் ஆட்சி செஞ்ச அந்த காலம் இருக்குல்ல, அங்கே வந்து நிலப்பரப்பாக ஒரு 5 பிரிவுகளாக மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் ஒரு பிரிவு தான் சூர்யா, அந்த இனத்துடைய தலைவனாக இருக்கார். ஸோ இன்னொரு இனத்துடைய தலைவனாக வாபிதியில் இருக்கார். இவங்க 2 பேருக்கு எப்படி கிளாஷ் ஆகுது, இந்த ப்ரெசண்ட்டுக்கும் அந்த 10th செஞ்சுரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் கதையே. இதுதான் ஒன்லைனே. ஸோ இந்த படத்துடைய முதல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சந்தேகமே இல்லாமல் சூர்யா தான். ரொம்ப சாதாரண சீன் கூட அவரால் தான் பல இடங்களில் எலிவேட் ஆகுது. பல எக்ஸ்ப்ரெஷனை அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு கில்ட் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அது ஒரு பாட்டாகவே போகும், மாண்டேஜ் சாங்க. அதில் வந்து சூர்யாவோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் போக போக அவருடைய அந்த ஆக்ரோஷமான நடிப்பு இருக்குல்ல, அதன் மூலமாக தான் இந்த படம் இந்தளவுக்கு தாங்குது. இந்த படத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு ஆள் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு அப்படின்னா ஒரே ஒரு ஆள் சூர்யா மட்டும் தான் சொல்ல முடியும். அதை தாண்டி நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நடராஜனுடைய நடிப்பு உண்மையிலே நல்லா இருந்தது. கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அவருடைய அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி கருணாஸ் வந்து ஒரு இடத்துல ப்ளே பண்ணியிருப்பார். அவரை வச்சு ஒரு டெத் ப்ளே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அவ்வளோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நீங்கள் பார்த்தா தெரியும், அது நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி கங்குவா அந்த கேரக்டருக்கும் அந்த சின்ன பையனுக்கு இடையான அந்த பந்தம் அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த எமோஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா சிறுத்தை சிவா இருக்கார்ல, அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வரும். அந்த ரிலேஷன் இடையில அந்த கனெக்டிவிட்டி, அந்த எமோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். அதே மாதிரி ஒரு எமோஷன் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பல இடங்களில் அந்த இன்டர்கட் மூலமாக சூப்பராக காட்டியிருக்காங்க. லைக் 10th செஞ்சுரியும் இங்கேயும் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கனெக்ஷன் எப்படி ஆகுதுன்னா, அந்த சூர்யாவுக்கும் அந்த சின்ன பையனுக்கிட்ட கனெக்ஷன் வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வர அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துடைய டீம் ஒர்க். டெக்னிக்கலாக இந்த படம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. சிஜி ஒர்க் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறமா ஆர்ட் ஒர்க், காஸ்டியூம் டிசைன்னு எல்லோருமே வெறித்தனமான உழைப்பை போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிவாவுடைய டீம், அந்த டைரக்ஷன் டீம் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. எது ஜூனியர் ஆர்டிஸ்ட், உண்மையான ஜூனியர் ஆர்டிஸ்ட் எது சிஜி அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த 5 நிலப்பரப்பை காட்டுறாங்களே, அந்த 5 நிலப்பரப்புக்கும் கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த டெக்னிக்கல் டீம் வந்து மிகப்பெரிய பலம். ஸோ அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி டோனை மாற்றுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கு. இந்த படத்துடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், செகண்ட் ஹாஃபில் வர்ற நிறைய சீன். ஒரு போர் காட்சி வரும், ஒரு ஸ்னோவில் வந்து ஒரு ஃபைட் வரும். அதில் வந்து ஒரு கூஸ்பம் சீன்லாம் இருக்கும். பெண்கள்லாம் சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன். அது ரொம்பலாம் ரிவீல் பண்ணல, நீங்கள் பாருங்கள். அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது எல்லாத்த விட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் பார்ட்டுக்கான லீடை ஒரு கேரக்டரை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு 15 நிமிஷம் ஒரு சர்ப்ரைஸான ஒரு என்ட்ரி ஒருத்தர் தராரு. அது இவ்வளோ நேரம் இப்போ நாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சோஷியல் மீடியாவில் அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன், தேவையில்லை. அது இங்கே பாருங்கள். அந்த கேரக்டர் வந்து அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரி, இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் மைனஸ் பாயிண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். பெரிய அளவுக்கான ரொம்ப லெத்தார்ஜிக்கான ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்ல முடியும். அவங்க வந்து கன்வின்சிங்காக எழுதவே இல்லை. ரொம்ப நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படின்னா, இந்த இடத்துல வந்து கூஸ்பம்ப் ஆகணும் அப்படின்னு நினச்சி அவங்க எழுதியிருக்காங்களோ என்னவோ, ஆனால் ஒரு இடத்துல கூட ஃபஸ்ட் ஹாஃபில் கூஸ்பம்ப்லாம் எதுவுமே ஆகவே இல்லை. இந்த படத்துடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முதல் அரை மணி நேரம் இப்போது கரண்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எந்த ஒரு காமெடி போர்ஷனுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ் வந்து இது வந்து தெலுங்கு படமா தமிழ் படமான்ற ரேஞ்சுக்கு இருந்தது. ஏன்னா அந்த காமெடி எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா,
தெலுங்கு படத்தோட டப்பிங் ரேஞ்சில் தான் அந்த முதல் அரை மணி நேரம் இருந்தது. இதில் வர இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் கன்வின்சிங்காக எழுதப்படலை அப்படின்றதான் உண்மை. அதாவது நமக்கு ப்ரெடிக்டபிளாகவே இருந்தது, இதுதான் நடக்க போகுதுன்ற ப்ரெடிக்டபிலிட்டி அதிகமாகவே இருந்தது. ஸோ இது வந்து மிகப்பெரிய லெட் டவுனாக இருந்தது. ஏன்னா ஒரு போர்ஷன் அந்த இன்டர்வல் பிளாக்ல போய் நிறுத்திருக்காங்க, அது மிகப்பெரிய அளவு கூஸ்பம்ப் ஆகும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது க்ளீனாகவே தெரியுது. பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட பாபி தேயோல் கேரக்டரும் அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக எழுதவே இல்லை, அதான் உண்மை. ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கும்னு நினச்சோம். சூர்யா பாபி தேயோல் ஃபேஸ் ஆஃப், அதுவும் ஒரே சீன்லாம் வராங்க, அதுவும் பெருசாக இல்லை. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த கடைசி 15 நிமிஷத்தில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் உள்ளே வந்திருக்கு. அந்த 15 நிமிஷத்துக்காக மீதம் இருக்கிற நேரங்கள் வந்து வீணாக இருக்கும் அப்படி தான் தோணுது. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு நினைக்க தோணுது. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த முதல் பாதியில் வர நிறைய சீன்ஸ், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயுமே நிறைய சீன் வந்து ரொம்ப லேக்காக தான் இருந்தது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், டிஎஸ்பியோடைய இசையின் பொறுத்த வரைக்கும் பாடல்கள் நம்ம இங்கே கேட்ட மாதிரியே இருந்தது. ஒரு மாண்டேஜ் சாங் செகண்ட் ஹாஃபில் அந்த கில்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி மன்னிப்பு சம்மந்தமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சூர்யாவுக்கும் சின்ன பையனுக்கு இடையே அந்த எமோஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கிற ஒரு முக்கியமான காரணமே அந்த ஒரு பாட்டு. அது வந்து நல்லாவே இருக்குது. மற்றபடி நம்ம கேட்ட பாட்டு மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது புலி சாங்குடைய அந்த டோன்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பியோடைய நிறைய தெலுங்கு மூவிஸோடைய அந்த டோன் வந்து கேட்குது. நிறைய டியூன் வந்து ரியூஸ் பண்ண மாதிரியே தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மிகப்பெரிய அளவில் ஹை பிச்சில் தான் ஏற்றிருக்காரு. நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பல இடங்களில் ரொம்பவே லவுடாக தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக கங்குவா பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனாக பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்லாம் ஓகே, அது வந்து ப்ரொடக்ஷன் டிசைன், அதுக்கப்புறமா காஸ்டியூம் டிசைன், டெக்னிக்கலாக மட்டுமே ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, ஸ்க்ரீன் பிளேவாக எங்கேஜிங்காக இருக்கும். அந்த எங்கேஜிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்றதா நிதர்சன உண்மை. அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடை கடைசி 15 நிமிஷத்தில் சொல்கிறாங்க. அது மட்டுமே ஹோல் மூவியில் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஆனால் மறுபடியும் சொல்கிறது தான், அந்த 15 நிமிஷத்தை தாண்டி முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ அந்த செகண்ட் பார்ட்டுக்காக மட்டுமே இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து ஏதோ ரொம்ப லெத்தார்ஜிக்காக எழுதப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, ஓவராலாக கங்குவா பற்றி அப்படின்னு சொல்லணும்னா இது கொஞ்சம் ஆவரேஜான படமாக தான் எனக்கு தோணுது. கன்ஃபார்மாக என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.